இப்ப அடுத்த பிரசங்கம் போகலாம். அடுத்த பிரசங்கம் பிரதர் தேவநேசன், ப்ளீஸ் ப்ரொசீட். தேங்க்யூ பிரதர். கர்த்தருக்குள்ளார எல்லாருக்கும் வாழ்த்துதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போற பாடம் வந்து வானத்திலிருந்து உண்டான சத்தம். இது வந்து ஜியோன் வாட்ச் டவர் 5478 கொடுக்கப்பட்ட சத்தியமா இருக்கு. இது வந்து DA 1361 இருக்குங்கிறத பார்க்கணும். இதனுடைய தேவ வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களை உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இதுதான் இதோடைய வேத வசனமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த பாடத்தை போகணும் அப்படின்னு வந்து இந்த வசனம் வந்து பாபிலோனை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். இது உண்மையான பாபிலோன், அதாவது வந்து ஒரு சிட்டி பாபிலோன் இருந்துச்சு இல்லையா, அதை இது குறிக்கவில்லை. இது வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அடையாளமான பாபிலோனை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கு. இது பாபிலோன் என்ற வார்த்தை வந்து அப்போஸ்தலர் சபையில் இருக்கிற தவறான கொள்கைப்பாடு, ஒருங்கிணைப்பான கான்சென்ட்ரேஷனை குறிக்கிறதா இருக்கு. ஸோ இதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து வெளிப்படுத்துதல் 17ல 2வது வசனம், 17ல 5வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம படிக்க கேட்டோம். வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அறுவருக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஸோ இந்த வசனத்தில் வர பாபிலோன் வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்குது. இது தேவனால் அந்த சிஸ்டத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த வார்த்தையின்படி அவளுடைய சத்தம் வேசி, அவருடைய சந்ததியும் வேசியா இருக்கு. தாயும் வேசி, அவங்களுடைய மகளும் வேசிகளா இருக்காங்க. ஏன் வேசின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, அவங்க வந்து ஒரு கன்னியா இல்லாம பரலோக மணவாளனை விட்டு விட்டு அவர்களுடைய வேசித்தனம் மதுவினால் பூமியின் குடிகளினால் வெறி கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தேவனுடைய பரிசுத்தவான் கூடிய பரிசுத்தவான்களுக்கு கூட வந்து குழப்பமாகிற அளவுக்கு அவங்க அவ்வளவு வேசித்தனம் பண்றவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவர்களை பத்தி பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை பத்தி பார்க்கும் பொழுது நம்ம இந்த பாட வசனத்தை பார்த்தோம். வெளிப்படுத்துதல் 17ல 1ல 6 வரைக்கும் நம்ம பார்த்தோம், முன்னாடியே படிச்சோம். ஸோ அந்த வசனத்துல அவங்கள பத்தி தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஆதி சபை வந்து முதல்ல வந்து எல்லா சத்தியமுடையவர்களா தான் இருந்தாங்க. எப்போ வந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் இறந்த பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தேவனுடைய ஜனங்கள் மத்தியில படிப்படியாக நகர்ந்து தப்பறைக்குள்ளார கோட்பாட்டுக்குள்ளார சென்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது 1ஆம் நூற்றாண்டோட முடிவிலிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இது இருண்ட யுகத்தின் உச்சத்தை அடையுது. இந்த மாதிரியான தவறான கோட்பாடுகள் வந்து அந்த இருண்ட யுகத்துல வந்து ரொம்ப உச்சத்தை அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஒரு பெரிய சிஸ்டமா, ஒரு பாபிலோனாக உருவாடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்க முழுந்த குழப்பத்துக்குள்ளும் இருட்டுக்குள்ளும் அவங்கள இது கொண்டு சென்றது, இந்த மாதிரியான குழப்பத்துக்குள்ளும். ஆனால் இத்தனை நூற்றாண்டுகளா இருக்கும் இந்த ஸ்தாபனத்தை வந்துதான் நம்ம வந்து சொல்றோமே தவிர, அதுல இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து பாசாங்கம் மற்றும் கபடாறவர்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கல. ஏன் அப்படின்னா வந்து, எவ்வாறு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து உண்மையான பாபிலோனுக்கு சிறைப்பட்டு சென்றார்களோ அது போலதான் ஆவிக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் ஆகிய உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்களும் இந்த பாபிலோன்ல இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர்கள் வந்து இந்த மெஜஸ்டிக் பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்தாங்க. சிலர் வந்து அதுல இருந்து விடுதலையாகி வருவதற்கு வந்து முயன்றாங்க. ஆனாலும் அதை எவ்வாறு செய்வது என்று அவங்கள அறியாத இருந்தாங்க. சில சீர்திருத்தக்காரர்களை பற்றி நம்ம பார்த்தோம்னா அவர்களும் முழுமையா பாபிலோனின் தற்பையிலிருந்து விடுபடாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். பல இந்த சீர்திருத்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட அளவு தாய் சபையான அந்த பாபிலோன் அந்த பேப்பசி சபையில இருந்த ஆவிதான் அவங்களும் உடையவர்களாக இருந்தாங்க. சோ எப்படி வந்து தாய் சபைகிட்ட வந்து ஒரு துன்புறுத்தலின் ஆவி இருந்துச்சு. அவங்க யார் துன்புறுத்தினாங்கன்னு பார்த்தோம்னா வந்து அந்த பரிசுத்தவான்கள், யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை படித்து பரிசுத்தவான்களா இருந்தாங்களோ அவங்கள வந்து துன்புறுத்தின ஆவின் மூலமா அவங்கள தாய் சபையானது துன்புறுத்துச்சு. அதாவது பாபிலோன் வந்து ரொம்ப துன்புறுத்துச்சு அவங்கள. அதே போலவே இந்த சீர்திருத்தர்கள் அப்படின்னு சொன்னவங்க கூட திரும்பியும் வந்து அந்த பரிசுத்தவான்களை துன்புறுத்த ஆவியுடையவர்களாக துன்புறுத்தினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். எப்படி தாய் வேசியா இருக்காங்களோ அது மாதிரி மகளும் வேசியா இருந்தாங்க. இதுல இருந்து வந்த பிற ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் வந்து அதே போலதான் துன்புறுத்த கொடுத்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம்.
சோ இந்த அடிமைத்தனத்தின் சக்தி வந்து மிடிவல் காலத்துல இருந்து சீர்திருத்த காலம் வரை தொடர்ந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். ஆகையால் இப்பொழுது இருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தால் வந்து இதுல இருக்கிற குழப்பம், இதுல நிறைய குழப்பமான சத்தியங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு தெளிவான சத்தியத்துல இருக்கிறதுனால இதை பத்தி நம்ம அறியாம இருக்கிறோம். ஆனா வந்து இப்பயே இவ்வளவு குழப்பத்துல இருக்காங்கன்னா வேற யார்கிட்டயாவது நம்ம பேசும் பொழுது ட்ரினிட்டியை பத்தியோ இல்ல வந்து ஹெல்ல பத்தியோ இல்ல சிம்பிளா ஒரு டைத்தை பத்தியோ நம்ம பேசணும்னா இது நமக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நிறைய போட்டு வசனத்தை எந்த காலத்துக்குரிய வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கிறது தெரியாம அவங்க நிறைய குழப்பத்துல இருக்காங்க. சோ இந்த மாதிரி குழப்பமான சத்தியத்துல இருக்கிறவங்களுக்கு பாபிலோன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து மிகவும் சரியான சிறப்பான வார்த்தையா தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனாலுமே இன்னும் பாபிலோன் சித்தத்துல உண்மையான கிறிஸ்தவர ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரித்தெடுக்கும் காலம் வந்து அது சுவிசேஷ முடிவுல வந்திருக்கு. இந்த காரியங்கள் எல்லாமே சுவிசேஷ முடிவுல காரியத்துல நடக்கிற காரியமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முதல்ல. சோ யாரெல்லாம் பாபிலோன்ல இருக்கிறாங்களோ அவர்கள் துரிதப்படுத்த வேண்டும். அவங்க வந்து அதுல இருந்து வெளியேற துரிதப்படுத்த வேண்டும். அப்படின்னா ஏன் பாபிலோன்ல வந்து இவ்வளவு தப்பற இருக்குன்னா ஏன் வந்து தேவன் வந்து அந்த பாபிலோனை குறித்து பேசுறாருன்னு நம்ம நினைக்கலாம். ஏன் அதை பத்தி பேசுறாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷம் முடிவு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் அதுலதான் இருந்தாங்க. அந்த காலம் வரைக்கும் அந்த பாபிலோன்ல தான் இருந்தாங்க. அதனாலதான் அதை குறித்து பேசுறாரு. பாபிலோன் அவர்களுடைய பரிசுத்தவான்கள் குறைவாகவோ அதிகமாகவோ அதுல சிறைப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். பல நூற்றாண்டாக அவ்வாறுதாக அவங்க இருந்தாங்க. இந்த காரணத்துக்காக தான் தேவன் வந்து பாபிலோனை பத்தி கையாளுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு அடுத்த டாபிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பாபிலோன் வந்து சமுத்திரத்துக்கு எரியப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பத்தி பாக்குறோம். அதை குறித்து பார்க்கும் பொழுது அதுல வந்து அதோட வசனம் வந்து வெளிப்படுத்துதல் 18:21. அப்பொழுது பலமுள்ள தூதனானவன் ஒருவன் பெரிய எந்திர கல் வைத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சோ வந்து இப்படிப்பட்ட பாபிலோன் வந்து எப்படி வந்து சமுத்திரத்துக்குள்ளாக எரியப்பட்டது அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்ப்போம். சோ இந்த பாபிலோனை பத்தி பார்த்தோம்னா இது வந்து தீர்க்க தரிசன வசனம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த 18:21 இன்னும் சுவிசேஷ முடிவுல நடந்து முடிந்த காரியமா இருக்கு. சோ ஒரு காலம் வரும் பொழுது அப்பொழுது வந்து தேவன் வந்து பாபிலோனை முற்றிலும் நிராகரிப்பார்னு ஒரு தீர்க்க தரிசனம் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தை பற்றி வெளிப்படுத்துதல் நமக்கு காட்டும் காட்சி வந்து இது அந்த துரோக கட்டமைப்புகள் வந்து தேவன் நிராகரிக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இது காட்டுது. இத வந்து நம்ம மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அப்படிங்கிற அந்த வசனத்துல இருந்து படிக்கிறோம். இது வந்து வெளிப்படுத்துதல் 18:2 அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களின் குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தம் அருவப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடும் ஆயிற்று அப்படிங்கிற இந்த வசனத்துல இருந்து நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் அந்த பாபிலோன் இருந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். தேவன் வந்து அவருடைய ஜனங்களை வந்து இப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படிங்கிற அழைக்கிறாரு. இது வந்து அறுவடை காலத்துல தேவனுக்கு உண்மையான ஜனங்கள் தாகமாகவே வெளியே வருவார்கள். பிறகும் வந்து வேலை இருக்கிறது, பிரிக்கும் வேலை வந்து இன்னும் முடியாத வேலை இருக்கிறதுனால அவங்கள இன்னும் வந்து கொண்டுதான் இருக்காங்க அந்த அறுவடை காலத்துல அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இந்த வேதாகம காட்சியில சொல்லப்படுற இந்த அராஜகமான கடலில வந்து அந்த பொய்யான அமைப்புகள் வந்து விழுங்கப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். இத வந்து நம்ம சங்கீதம் 42 இத வந்து நம்ம சங்கீதம் 46:2 நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 46:2 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆகையால் ஆஹ் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சினமத்தில் சாய்ந்து போனாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பூமி வந்து இந்த பிரசன்ட் ஆர்டர் ஆஃப் சொசைட்டியை குறிக்கிறதா இருக்கு. மலைகள் வந்து அந்த சிவில் பவர், அந்த காலத்துல அந்த சிவில் பவர்ல குறிக்கிறதா இருக்கு. நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் சொல்லும் பொழுது அந்த நடுச்சமுத்திரம் வந்து அந்த லாலஸ் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அந்த ஜனக்கூட்டத்தை குறிக்கிறதா இருக்கு. ஸோ இவர்கள் ஒரு கட்டுப்படுத்தாத ஜனக்கூட்டமானது அனார்கியை விடுவித்து இவர்கள் எல்லாத்தையும் விழுங்கி போடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இங்க பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து எப்படி வந்து அந்த பாபிலோனானது முழுக்கரிக்கப்படுக போறது அப்படிங்கிறத ஒரு தீர்க்க தரிசனமா இந்த வசனங்கள் குறிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்த வசனமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து
அதுக்கு அடுத்த வசனமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எரேமியா 51 62 63 64 நம்ம பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருகம் முதலாய் தங்கி தரிக்காதபடிக்கு அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும், அதை அழிந்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்திருக்கிறீர் என்பதை நீ சொல்லி, நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்தபோது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐபிராத் நடுவிலே எறிந்துவிடு. 64வது வசனத்துல, இப்படியே பாபிலோன் முழுங்கி போகும், நான் அதன் மேல் வரப்பெண்ணும் தீங்கினால் எழுந்திருக்கப்படாமல் இளைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான். எரேமியாவின் வசனங்கள் இவைகளோட முடிந்தது. சோ இந்த பாபிலோன் எவ்வாறாக மூழ்கடிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நாம இங்க ஒரு தீர்க்க தரிசனமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். சோ இந்த மாதிரி அந்த யாரும் கட்டுப்படுத்த முடியாத ஜனக்கூட்டத்தின் மூலியமாக அதில் நடக்கிற பிரச்சனைகள் மூலியமாக அது மூழ்கடிக்கப்படும். சோ இந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த காலத்துல வந்து நடந்து முடிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பேர் சபையை பொறுத்தவரை வந்து அது உலகத்தை பொறுத்தவரை இன்னும் சிறப்பான நிலையில இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பேர் சபைகள்ல வந்து இன்னும் நிறைய ஊழியக்காரங்கள் வந்து யெஷுவா கிறிஸ்துவ வந்து ரட்சகரா அவங்க இன்னும் நம்பவே இல்லை. அவங்க எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மனிதர்கள் வந்து தம்மை தாமே தான் ரட்சித்துக் கொள்ளணும். அதாவது இப்போ நாம இந்த வாழ்க்கையில செய்யற பாவத்துக்கு வந்து தண்டனை நம்ம வந்து நரகத்துல போடுறோம். இப்போ எப்படின்னா யெஷுவா கிறிஸ்துவ நம்ம நம்பினா மட்டும்தான் நம்ம செய்யற எல்லா தவறுகளுக்கும் தேவனுடைய பலிபீடம் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்களால நம்ப முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாம மனுஷன் வந்து தன்னைத்தான் தான் ரட்சித்துக்கணும், அவன் செய்யற வேலைக்கு அவன் தான் வந்து காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மனுக்குலத்தை வந்து சமூக மேம்பாட்டின் மூலமாக மேல கொண்டு வர முடியும், அதுதான் வந்து ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சோசியல் ஒர்க் பண்றது, எல்லாருக்கும் கல்வி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம சரியான இடத்துக்கு கொண்டு வர்றது, உயர்த்தப்படுறதுதான் வந்து சத்தியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து ஒரு வாக்குரிமை கொடுக்கறது, பிற சமூகத்தை சீர்திருத்துறது, இதுதான் ஒரு சத்தியம்னு சொல்லி அவங்க செய்யறாங்க இந்த பேர் சபையில இருக்கிறவங்க. சோ அவங்க ஒரு பரிதாபமான நிலையில இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, சில பேர் வந்து கேட்கலாம், சரி இப்ப நீங்க சொல்றீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கு, அந்த சத்தத்தை ஒரு கேட்குதுங்க, எப்படி வந்து எவ்வாறு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சபையிலிருந்து வர சொல்வதை வந்து நாம உணர முடியும், நான் எப்படி அதை கேட்கறது, எந்த முறையில நாம அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். அதுக்கு பதில் வந்து தேவன் வந்து தம்முடைய ஜனங்களை வந்து பாவத்தில இருந்தும் பாவமான நிலையில இருந்தும் வந்து தங்களை பிரித்தெடுத்து செல்ல கேட்டுக்கொள்கிறார். அப்படி என்றால் வந்து நம்மளுடைய முற்பிதாக்கள் நாம மட்டும்தான் அந்த சத்தத்தை கேட்க முடியுமா? நம்மளுடைய முற்பிதாக்கள் அந்த சத்தத்தை கேட்கலையா அப்படின்னு பார்த்தோம்னா, சீர்திருத்தத்தின் காலத்தில் கூட அவங்க தப்பறையில வந்து தெளிவான புரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்படல. ஆனா எப்ப வந்து சுவிசேஷ அறுவடை வந்துச்சோ அந்த காலத்துல வந்து பேர் சபையின் போதனைகள் எல்லாம் தவறா இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சோ அது தெய்வீக சுபாவங்கள் தெய்வீக நோக்கங்களுக்கு தவறா காட்டுது அப்படிங்கிறத அவங்க கண்டுகொள்றாங்க. சோ நம்ம இப்போ வந்து பாபிலோனின் முழுமையான தவறுக்குள்ளும் தவறான போதனைக்குள்ளும் உலக ஆவிலும் நிறைந்தவர்களா இருக்கணுங்கிறது உணர்ந்து அதை நம்ம அதுல இருந்து வெளியில வரக்கூடியவர்களா அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படிதான் அவங்களோட அந்த சத்தமானது அந்த அறுவடையின் கால முடிவுல வந்து நன்காக கேட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா இதுல அடுத்த டாபிக் வந்து இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தோம்னா வந்து நாலேஜ் பிரிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது அறிவு வந்து பொறுப்பை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது வந்து தேவனுடைய இப்பொழுது வந்து தேவனுடைய திட்டத்தின் கீழ் வந்து காலங்கள் எளிமையாகப்பட்டுள்ளது. அதாவது வந்து தேவனுடைய திட்டம் அதாவது எந்தெந்த காலத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சார்ட் மாதிரியே நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம முன்பே சொல்லப்பட்டபடி காலத்தில் இப்பொழுது அதாவது முன்பே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட தள்ளப்படும் சொல்லப்பட்ட அந்த காலத்துல நம்ம இப்பொழுது இருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த தப்பறையான அமைப்புகள் காரியங்கள் தேவனால் நிராகரிக்கப்படும் பொழுது நாம இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது வந்து இந்த காரியங்களை விட்டு நம்ம பிரிந்து செல்ல வேண்டும். ஒருவேளை வந்து யாரெல்லாம் அந்த பாபிலோன்ல இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த பாபிலோனை விட்டு பிரிந்து நாம செல்ல வேண்டும். இதுதான் வந்து தேவனுடைய சத்தமாக அவளை விட்டு வெளியே வா அப்படிங்கிற அந்த வாய்ஸா இருக்குது. அந்த சத்தம் இப்பொழுது பேசுகிறதை நாம் கேட்கிறோம். இது வெளிப்படுத்துதல் வரும் தீர்க்க தரிசனத்துல இப்போது நிறைவேறுதா இருக்கு. சோ யார் இதை வந்து ஆட்சேபிச்சு இப்போ இந்த சத்தத்தை வந்து கேட்கறாங்க. இப்போ நாலேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்க ரசல் காலத்துல அந்த நிறைய நாலேஜ் கொடுத்தாங்க. நாமளும் இப்ப அந்த நாலேஜ் நிறைய பேருக்கு கொடுக்குறோம். பாபிலோன் சபையில இருக்கிற நிறைய பேருக்கு கொடுக்குறோம். ஆனா இப்ப நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே எடுத்துட்டு வந்துருவாங்களான்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து தேவன் வந்து நிறைய அற்புதமான பாபிலோன்ல வந்து நிறைய நண்பர்களை எனக்கு கொடுத்திருக்காரு.
நாங்க வந்து அவர்களை விட்டு எப்படி நாங்க வர்றது அப்படின்னு தயங்குவாங்க. அது மட்டும் இல்லாம பாபிலோன் எனக்கு தேவையான காரியங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ஆஹ் நம்ம என்னதான் அவங்கள்ட்ட வந்து பாபிலோன் எப்படிப்பட்டதா இருக்கு, அதுல என்ன தவறுகள் இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே கூட அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. அவர்களை விட்டு வெளியே வந்து அதை எதிர்த்து நிற்பது வந்து நமக்கு நஷ்டமான காரியம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க, கருதுறாங்க. கண்டிப்பா நம்ம வெளியே வர வேண்டுமா அப்படின்னு அவங்களே நினைச்சு கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு வேளை நாங்க வெளியில வந்துட்டோம்னா எங்களுடைய நண்பர்கள் வந்து எங்களை பைத்தியக்காரர்கள் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. இதற்கு வந்து தேவன் கொடுக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவளை விட்டு வெளியே வாருங்கள், இல்லைன்னா அவர்களுக்கு நேரிடும் வாதைகள்ல வந்து நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு தான் தேவன் சொல்றாரு. இதை நம்ம வந்து வெளிப்படுத்துதல் 18:4 நம்ம படிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, நீங்கள் அந்த பாவத்தை காணும் வரை அந்த பாவத்தை பங்கு உடையவர்களாக இல்லை. அதாவது வந்து இப்போ ஒருத்தவர் வந்து பாபிலோன்ல இருக்கிறார். ஆனா வந்து அவருக்கு இந்த சத்தியம் எதுவுமே கிடைக்காம இருக்கிறாரு அப்படின்னா வந்து அதுல அதை வந்து தேவன் வந்து குற்றம் பார்க்க மாட்டார். அதாவது வந்து நீ சத்தியத்தை தெரிஞ்சு நீ வெளில வரலன்னு. அவன் என்னைக்கு வந்து அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த புரிஞ்சு கொண்ட அறிவை வச்சுதான் தேவன் வந்து நியாயம் தீர்ப்பாரே தவிர ஒருத்தவங்களுக்கு ஒரு புரியாத காரியத்தை வச்சு அவங்களோட இருக்கிறவங்களை வச்சு அது நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புரிதல் வந்திருக்கோ அந்த அளவுக்கு அவங்க பொறுப்பு இருக்குது. ஒருவேளை வந்து ஒருவர் வந்து சத்தியம் எது தப்பற எது அப்படிங்கிறத அறிஞ்ச பிறகும் கூட அவங்க இன்னும் பாபிலோன்ல இருந்தாங்கன்னா பாபிலோன்ல வந்து அந்த பணத்தையும் அவங்க இன்ஃபுளுன்ஸையும் அவங்க அதிகாரத்தையும் வந்து அவங்க செலவழிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய பாவமா இருக்கு. அவங்க வந்து தேவனுடைய சத்தத்தையும் கேட்டும் அதை வந்து வெளிவராம தவறிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். நாம வந்து தேவனுக்கு முழுமையாக உண்மைத்துவமாக இல்லை. அப்படி ஒருவேளை நம்ம வெளில வரலைன்னா அவங்க வந்து தேவனுக்கு முழுமையான உண்மைத்துவமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா வந்து நீங்கள் அவர்களுடைய நம் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அவங்களோட பிள்ளைகளா இருக்கணும்னா அவருடைய பூமிக்குரிய நஷ்டங்களை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது வந்து நம்ம இந்த சத்தியத்தை கேட்பதன் மூலம் நிறைய நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இழக்கலாம். நம்ம சொந்தங்களை இழந்து போனாலுமே கூட அதை விட்டு நம்ம வெளியில வரவர்களாக இருக்கணும். இந்த பூமிக்குரிய காரியங்களை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு விட மகிமையாக கருதக்கூடாது. இந்த ஆஹ் இந்த பாபிலோனை விட்டு வெளில வர்றதுனால நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இழக்கலாம், நம்ம காசு எல்லாம் இழப்பு வரலாம். ஆனாலுமே கூட அதை நம்ம பெரிதாக கருதக்கூடாது. இவ்வாறு இருந்தால் வந்து தேவன் ஒருவேளை அப்படி இவ்வளவு சத்தியங்களை கேட்டும் கூட திரும்பி நான் அதுலதான் இருப்பேன் அப்படின்னா அவங்களை வந்து தேவன் எப்படி பாக்குறாருன்னா மாயக்காரரை போல அவர் நடத்துறாரு. மாயக்காரருக்கு கிடைக்கும் வெகுமதி தான் நான் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த வெளியேற்றப்பட்ட அமைப்புகளின் பாவத்தை வந்து ஆஹ் அவங்க அங்கீகரித்தால் வந்து ஆஹ் அமைப்புகளின் பாவத்தை வந்து அவங்க அங்கீகரித்தால் அவங்க அதை தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னா வந்து அதன் செல்வாக்கின் கீழ் அவங்க சென்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பாபிலோனின் வாதைகள்ல அவங்க அகப்படுவாங்க. இது ஒரு எச்சரிக்கையா ஒரு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலின்படி ஒரு கிறிஸ்தவனோட கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேன்மையான பிணைப்புகளை அவங்க உடைக்க வேண்டும். தேவைப்பட்டால் நம்ம வந்து தேவனுக்கு உண்மைத்துவமாக அவங்க இருக்க வேண்டும் மற்றும் தப்பறையிலிருந்து விடுபட்டு அவங்க இருக்க வேண்டும். ஸோ இப்போ பாபிலோன்ல ஒருத்தர் உண்மைத்துவமா இருக்காரு அப்படின்னா அவங்க பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அவர்கள் நியாய தீர்ப்பின் காலத்தில் இப்பொழுது வந்திருக்கிறதுங்கிறத அறிந்து பாபிலோன் விழுந்தும் வாதைகளின் கொடிய துன்பங்கள் அதன் விளைவாக இப்பொழுது இருக்கிறோம் ஒழுங்கற்ற தன்மைகளை எரியப்பட வேண்டும். அதாவது வந்து இந்த பூமியின் அந்த பாபிலோன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த பூமியின் இளவரசர்கள் ராஜாக்கள் ஆதரவாளர்களோட சேர்ந்து அது வந்து ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் அந்த பெரு பெருந்தையான மக்கள் கூட்டத்துக்கும் எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஸோ அந்த இரண்டு போராட்டத்துக்கும் வந்து இது அனார்கிக்கு கொண்டு போய் சேருது. அதுல வந்து அவங்க வந்து வீழ்த்தப்பட போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா வந்து நிகழ்கால சத்தியத்தின் சத்தம் அப்படிங்கிற இதை பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அந்த வாய்ஸ் ஆஃப் த பிரசன்ட் ட்ரூத் நிகழ்கால சத்தியத்தின் சத்தம் அப்படிங்கிற அந்த இந்த தலைப்பு கீழே பார்த்தோம்னா வந்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா தேவனுடைய ஜனங்களும் அந்த பாபிலோன்ல இருக்கிற எல்லா தேவனுடைய ஜனங்களும் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறார்களா? அதுக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா வந்து கேட்டதாக நாங்க நினைக்கல. ஆனாலும் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் அந்த பாபிலோனில் இருக்கிறார்கள், அந்த பாவத்தில் பங்குடையவர்களாக இருக்கிறாங்க.
அவங்க அறியாமையிலும் குழப்பத்திலும் சத்திய அறிவு இல்லாதவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சிலரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம இந்த சிறப்பான அழைப்பின் செய்தியை கொண்டு செல்லலாமா? அதற்கு நம்மளுடைய பதில் இது நம்மளுடைய ஆஹ் இந்த சிறப்பான செய்தியை கொண்டு செல்லும் போது அதாவது நம்மளுக்கு, அதாவது தேவனுடைய ஜனங்கள் இந்த சிறப்பான செய்தியை இந்த பாபிலோட இருக்கிறவங்களுக்கு கொண்டு செல்லலாமான்னு கேக்குறாங்க. அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா கொண்டு செல்லலாம். ஆனா நாம எதிர்பார்க்கிற மாதிரியான ஆஹ் ஒரு பதில் அவங்கள்ட்ட இருந்து வராது. அது அவங்கள நம்ம இப்ப போய் ஒருத்தவங்கள்ட்ட நீங்க பாபிலோன்ல இருக்கீங்க, நீங்க வெளில வாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்க பலரை அது கோவப்படுத்தும். ஏன்னா அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்க எந்த அதிகாரத்தினால எங்களை நீங்க பாபிலோன்னு சொல்றீங்க? இல்ல எந்த அதிகாரத்தினால நீங்க வெளில வர சொல்றீங்கங்கிறத நம்மள ரொம்ப கேட்பாங்க. ஏன்னா கோபமா கேட்பாங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் கர்த்தரோட அவருடைய ஜனங்கள்ல இருந்து வெளியில வர அழைக்கிற அந்த அழைப்பை கொடுக்கறது தான் நம்மளோட காரியம். ஆனா அவங்களுக்கு அது கோபத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த அழைப்பு பரலோகத்திலிருந்து வருகிற அவருடைய அழைப்பா, அங்கீகரிப்பா இருக்கு. பரலோகத்திலிருந்து வருகிற இந்த சத்தமா இருக்கு. இது எப்படி நம்ம கொடுக்கணும்னா, நம்ம ட்ராக்ஸ் மூலியமா நம்ம கொடுக்குறோம். நிகழ்காலத்தை சத்தியத்தை நம்ம இப்பொழுது அந்த ட்ராக்ஸ் மூலமாவோ இல்ல வேத பாடங்கள் மூலமா அவங்களுக்கு அனுப்புறோம். ஸோ அந்த வேத கோட்பாடுகளை நாம அவர்கள் முன் படைக்கும் பொழுது, அதுவும் காலத்தோடு நேரத்தோடு அவங்க சொல்லும் பொழுது, அந்த இருண்ட யுகம் முழுவதும் குழப்பங்களும் தப்பல்களும் நிறைந்திருந்தன. இதுதான் சத்தியம் அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம காட்டுறோம். நாம இப்பொழுது அறுவடையின் காலத்துல இருந்தோம். அதை சத்தியத்தின் இப்பொழுது முன்பை விட தெளிவாக இருக்குது. இப்போ பிரசன்ட் ட்ரூத் முழுமையா வந்திருக்கு. நம்மகிட்ட முழுமையான தப்பறையும் குழப்பமும் இல்லாத அமைப்புகளால நம்ம இருக்கிறோம். நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அதை அவங்க நம்பக்கூடாததா இருக்குது. நாம எந்த விதத்திலும் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று தேவ சத்தியத்தை அவர்களுக்கு தர வேண்டும் அப்படின்னா அவர்கள் முன் எப்படி அதை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நாம எல்லாத்தையும் அவங்களுக்கு திணிக்காம அந்த சத்தியத்தை ஆராய்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சில காரியங்கள் நமக்கு சொல்லிட்டு அவங்க எப்படி அதை ஆராய்ஞ்சு நீங்களே அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஆராய்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நாம அவங்களை ஊக்குவிச்சு இந்த காரியத்தை நீங்க பாருங்க, இது ஒரு நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர்கள் அந்த சத்தியத்தை கண்டு ஒருவேளை உண்மைத்துவமாக உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா, அவங்க அந்த சத்தியத்தை கண்டு அவர்களுக்கு முன் இருந்த கட்டுகளை அவர்கள் காண்பாங்க. அந்த கட்டுகளை உடைத்து விட்டு கிறிஸ்துவுக்கு முன் விடுதலையாகி நிற்பதை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் அந்த சத்தம். அது யாரெல்லாம் நல்ல மனம், நல்ல சித்தம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அறியப்படுவார்கள். அவர்கள் மனம் விடுதலையாகி நிற்க வேண்டும் என்று அவங்க விடுதலையாகி வருவாங்க. அந்த செக்டினில நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களே விடுதலையாக்கி உண்மையான மனம் உடையவர்கள் வருவாங்க. அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க உண்மையான கர்த்தருடைய ஜனமா இருந்தாங்கன்னா தங்களை பாபிலோன் என்று அவங்களே அழைக்கப்பட விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அவர்கள் தேவனுக்கு முன்பாக தான் தேவனுக்கு முன்பாக தன் நிலைமையை நிரூபித்து காட்ட அவங்க முயற்சிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இப்ப அவங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டுருச்சு. அவங்க ஒரு வேலை சத்தியத்துல இருந்து வெளியில நின்றுட்டாங்க அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சத்தியத்துக்கு உண்மைத்துவமாய் இருப்பதை தான் பரிச்சையா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது லாயல்டி டு த ட்ரூத் டெஸ்ட். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சத்தியத்தை கொடுக்கணும்னு பார்த்தோம். உண்மையா ஒருத்தவங்க இருந்தாங்க, உண்மையா இல்லாதவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு பார்த்தோம். அடுத்து உண்மையா இருக்கிறவங்க எப்படி அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்கிறத பார்த்தோம். அப்படி அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வர பரீட்சை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். சோ ஒருவர் பாபிலோனின் உண்மைத்துவமான குணத்தை கண்ட பின்பு அவர் இன்னும் பாபிலோன் இருந்தாருன்னா அவர் சத்தியத்தை விட்டு கொடுக்கிறார் அப்படின்றது அர்த்தம். உலக பிரகாமான ஒருவர் சில காலம் புகழ் உடையவராக இருக்கலாம். அந்த இடத்துல அந்த மனிதர்கள் ரொம்ப பிரியமா இருக்கலாம். அதனால அவங்க சத்தியத்தை சில பேர் விட்டுட்டு போவாங்க. இந்த சத்தியத்தை கேட்ட பிறகும் கூட சில பேர் விட்டுட்டு போவாங்க. ஆனால் அந்த சத்தியத்தை கண்ட பிறகு அதை புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் இன்னும் பாபிலோன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய பாவமா இருக்கும். அது எப்படிப்பட்ட பாவமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை அந்த சத்தியம் கிடைக்காம பிரகாசிக்கப்படாதவரை விட இவங்க பாவியா இருப்பாங்க. அதே கூட்டத்தை அந்த பாபிலோன்ல எந்த சத்தியமும் அறியாம இருக்கிறவங்களை விட இந்த சத்தியத்தை அறிஞ்சு வெளியில வராதவங்க இன்னும் பாவியா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சோ நம்மளுடைய எண்ணம் நாம சத்தியத்தை பிறருக்கு சொல்லணுமா இல்ல சொல்லக்கூடாதா? ஏன்னா நம்ம இப்ப சொல்லி ஒருத்தவங்க வெளியில வரலைன்னா அவங்க இன்னும் பாவியாறாங்களே, அப்ப நம்ம அந்த சத்தியத்தை நம்ம சொல்லணுமா சொல்ல வேண்டாமான்னு நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். அதற்கு என்னன்னா அப்படி நாம நினைக்க கூடாது. அதற்கு மாறாக நாம தேவையற்ற விரோதத்தை தூண்டும் வகையில நம்ம தவிர்க்க வேண்டும். ஏன்னா தப்பறையில இருக்கிறவங்களுக்கு ஜனங்களுக்கு
தப்பறையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதை லேசாக சொல்வது கூட அவங்க மனநிலையில இல்லை. ஏன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ற மனநிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. ஆகையால் நாம அவர்களுக்கு மெதுவாக தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவளை விட்டு நீங்க வெளியே வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சரியான மனநிலையில இருக்காங்களா அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம அதை சொல்றவர்களா இருக்கணும். அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. ஏன்னா அவர்களை வந்து அதை பற்றி கேட்ட உடனே இது ஏதாவது ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்ம எல்லா சத்தியத்தையும் உடனே முதல்ல இருந்து ஆதி முதல் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும்னு இல்லை. அவங்க வந்து உடனே சாதகமா நம்ம பேசவும் தேவையில்லை. நம்ம தேவையான சத்தியத்தை மட்டும் அந்த சகோதரருக்கோ சகோதரிக்கோ நம்ம கொடுக்கணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை நீங்க இப்ப கேட்குறீங்க. இதுல பல்வேறு கிறிஸ்தவ டினாமினேஷன் தப்பறையில தான் இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் உங்கள் கடமையை நீங்க செய்ய வேண்டும். ஒரு காலத்துல வந்து நீங்களும் அவர்களுடையவர்களா இருந்தீங்க. அந்த பாபிலோனுடையவர்களா இருக்கீங்க. இப்பொழுது நீங்கள் வந்து அவர்களை விட அவர்களுடையவர்களா இல்ல. அது முதல்ல நீங்க அவர்களிடத்த சொல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு விளக்க வேணும். அது மட்டும் இல்லாம, ஆனால் நீங்கள் அந்த சபையில் உள்ள தப்பறையை பார்த்து அதை கேட்கும் பொழுது கேட்கிறவர்களா இருக்கணும். நீங்கள் வந்து அவர்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு, அதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அந்த சத்தம் எது சரி எது தவறு எதுன்னு அது உங்கள்ட்ட பேசும். சத்தியம் எது தப்பறை எதுன்னு அது உங்களுக்கு காட்டும். நீங்கள் வெளிவதற்கான துணிவை கண்டிப்பா அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஊக்கத்தை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணுங்கிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா வந்து பாபிலோன் பாபிலோன்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ட்ரூத், சத்தியத்தை குறித்து பாபிலோனின் மனோபாவம் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் வந்து யாரெல்லாம் நிகழ்கால சத்தியத்தை கேட்டு அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், அவர்கள் உபத்திரத்துக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்மளுடைய கர்த்தருடைய நாட்களிலும் வந்து அவங்களோட விசுவாசிகளுக்கும் யூதர்களுக்கும் என்ன நடந்துச்சோ அதே போலதான் இவங்களுக்கும் நடக்கும். யாரெல்லாம் ஒரு ஒரு உண்மையான சத்திய சபரா இருந்து இதை கேட்டுட்டு அவர் போய் அங்க அது சொல்றாரு, ஒருவேளை அந்த சபைக்குள்ளாரே போய் நான் இந்த சத்தியம் கிடைச்சிருக்கு, நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து யெஷுவா கிறிஸ்தின் காலத்துல நடந்துச்சோ அதே காரியம் தான் இவர்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அது எப்படி நடக்கும் பார்த்தோம்னா வந்து, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து அந்த சபையில இருந்து அந்த ஆலயங்கள்ல இருந்து வெளியாக்குவாங்க. இதை வந்து நம்ம வந்து யோவான் 9:22 படிக்கிறோம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் யெஷுவா கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவோம் என்று யூதர்கள் அதற்கு முன்பே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். சோ எவ்வாறு வந்து யெஷுவா கிறிஸ்துவ யாரெல்லாம் அறிக்கை பண்றாங்களோ அவங்களெல்லாம் ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குனாங்களோ, அது போல யாராவது உண்மையான சத்தியத்தை வந்து சொல்றவர்களா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஜபாலயங்கள்ல இருந்து அவங்கள வந்து புறம்பாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ இரண்டு யுகம் முழுதும் யாரெல்லாம் சத்திய வெளிச்சத்தை உண்மைத்துவமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஆலயங்கள்ல இருந்து வெளியாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ யாரெல்லாம் சத்தியத்துக்கு உண்மைத்துவமா இருந்தாங்களோ அவங்களாம் எக்ஸ்கம்யூனிகேட்டட் படப்பட்டாங்க, வெளியேற்றப்பட்டாங்க, மதவெறியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த காரியத்தை வந்து சீர்திருத்த காலம் முன்னே நீடித்து கொண்டு இருந்தது. உதாரணமா இதுக்கு வந்து செர்பெட்டகஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ சகோதரன் வந்து கால்வின் அப்படின்ற ஒரு ஆள் எரிக்கப்பட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதை குறித்து வந்து யெஷுவா கிறிஸ்துவும் சொல்லும் பொழுது ஆஹ் பார்த்தோம்னா யோவான் 16:2 நாம பாக்குறோம். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். சோ அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா வந்து நம்மள அதாவது உண்மையான சத்திய சகோதரர்களை வந்து கொலை செய்கிறதோ இல்லை துன்புறுத்தலோ வந்து அவங்களுக்கு தேவனுக்கு தொண்டு அப்படின்னு சொல்லி யெஷுவா கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான காலங்கள் அப்போ அந்த இரண்டு யுகத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆகையால் வந்து செர்வெட்டஸ் மரணம் வந்து கர்த்தரின் வார்த்தை நேரடி நிறைவேறுதலா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பாபிலோனோட ரியாக்ஷனா இருக்கும். உண்மையான சத்தியத்துக்கு வந்து பாபிலோனோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அந்த ஆலயங்களை ஆள்பவர்கள் எல்லாருமே வந்து கெட்டவர்கள்னு இல்லை, ஆனா அவங்க தவறான புரிதல்ல இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கு உதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா வந்து எப்படி சொல்லலாம்னா பவுல் வந்து பவுல் வந்து சவுலா இருந்த பொழுது அவர் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து சிறைப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஈவன் ஸ்டீஃபன் வந்து மரணத்துக்கு உள்ளாக்கும் பொழுது கூட அவர் அங்க இருந்தாரு, அதை அங்கீகரித்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இருளானது எப்பொழுதுமே வந்து வெளிச்சத்தை பகைக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அது எப்பொழுதுமே
வெளிச்சம் எங்க இருக்குதோ அதை வந்து பகைத்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சோ அவர்கள் வந்து சொல்லும் பொழுது, நீங்கள் எங்களோட இருக்க வேண்டும்னா இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. அதாவது பாபிலோன்ல இருக்கிற ஜனங்கள் வந்து நம்ம சத்தியத்தை அவங்கள்ட்ட சொன்னோம்னா, ஒருவேளை அதுல இருக்கிறவங்களே போய் சத்தியத்தை அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா, நீங்க எங்களோட சேர்ந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான சத்தியத்தை வந்து சத்திய காரியங்களை எங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு தடை செய்வாங்க. ஆகையால் தேவைக்கு உண்மையாக இருக்கும் ஜனங்கள் வந்து இந்த வகையில ஆலயங்கள்ல வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா, உண்மையில் உண்மைத்துவமா இருக்கும் பொழுது வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுதான் பாபிலோனுடைய ரியாக்ஷனா இருக்கு. சத்தியத்தை குறித்து பாபிலோன் மனோபாவம் இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, உங்களை பகைக்கும் உங்கள் சகோதரர்கள். சோ பாபிலோனுடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருக்குன்னா, உங்களுடைய சகோதரர்கள், அந்த சபையில இருக்கிற சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, அவங்களுடைய சகோதரர்களும் வந்து நம்மளுடைய நாட்களில் மற்ற நாட்களை விட வித்தியாசமான காலமா இருக்கு. தெய்வீக திட்டம் இப்பொழுது வெளிப்படையாகிறது. நாம இப்பொழுது மற்றவர்கள் இருளில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உங்களால காண முடியுது. இதுல இருந்து நாம அறிவது என்னன்னா, சத்தியத்தின் சத்தம் தேவனுடைய சத்தமா இருக்குது. அது நம்மளோட மனசாட்சியே ஒளிரக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம தேவனுடைய கேரக்டர்ஸை வந்து இவ்வளவு தூரம் அவங்க வந்து தவறா நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க பாபிலோன் இருந்த வரைக்கும். இப்பொழுது வந்து அவங்க சரியாத தெரியுது. சோ நமக்கு தெரிந்த ஓகே. அப்போ இவ்வாறெல்லாம் தெரிஞ்சு அவங்க இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, அவங்க சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் நம்மள வந்து சோசியலா கொல்லவும், சோசியலா கொல்லவும், சபை ரீதியாக கொல்லவும், சரீரப்பிரகமாவும் கொல்லவும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் இந்த பாடுகளையும் துன்புறுத்தலையும் தேவனுக்கு உண்மைத்துவமாக இருக்கிற எல்லாரும் இந்த பாடுகளுக்குள்ளார வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை வந்து நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஏசாயா 66:5 படிக்கிறோம். ஏசாயா 66:5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அற்புதப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக என்கிறார்களே, அவர் உங்களை சந்தோஷம் உண்டாக்கும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ கர்த்தருடைய ஜனங்களை வந்து யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அவங்க வெட்கப்படும் காலம் வரும். சோ நமக்கு இருக்கும் சந்தோஷம் என்னன்னா, ஒரு நாள் இந்த மாதிரியான நம்மள துன்புறுத்துறவங்க எல்லாமே வந்து ஆஹ் அவங்க தவற வந்து உணர்வாங்க. அவங்க தவறை உணர்ந்து அவங்க வந்து வெட்கப்படும் காலம் வரும். நாம வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா வந்து, எப்பொழுது வந்து பேதுரு வந்து அந்த பிரசங்கத்தை அவங்க செய்றாங்களோ, அப்ப அவங்க தவற உணர்ந்து அவங்க வந்து பிரதிஷ்டை செய்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ஒரு உதாரணமா இருக்கு. அதே போல அடுத்தது பார்த்தோம்னா வந்து, நாம அவர்களுக்கு எதிரா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம இதை சொல்லல. அவங்களுக்கு அனுதாபம் காட்டுறவர்களா இருக்கணும். அதாவது வந்து அவங்களுக்கு கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதுக்கு அனுதாபம் காட்டுறவர்களாக நம்ம இருக்கணும். நாம் உணர வேண்டியது என்னன்னா, நம்மிடம் எவ்வாறு இருக்கிறார்களோ அதே போலதான் வந்து நம்ம கிட்ட இப்ப எப்படி வந்து எல்லாரும் வந்து பகைக்கிறாங்களோ அதே போலதான் யூதர்கள்ட்டையும் நம்மளோட கர்த்தராகிய யெகோவாகிட்டயும் பகைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி வந்து பவுல் வந்து சவுலா இருக்கும் பொழுது தாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறத நினைச்சு அதுக்கப்புறம் வந்து அவரு ஆஹ் வருத்தப்பட்டாரோ அதே போலவே இவர்களுமே கூட சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வருத்தம் அடைவாங்க. சோ இவர்களை பற்றி நம்ம படிக்கும் பொழுது தானியேல் 12:2 படிக்கிறோம். பூமியின் தூளிலே நித்திரையை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுவார்கள். சோ இப்போ எல்லாம் யாரெல்லாம் நம்மளை துன்புறுத்துறாங்களோ அவங்க எல்லாம் வந்து நம்ம பண்ணது தவறு அப்படிங்கிற அந்த கொட்டும் ஒரு நினைவோடு அவங்க வந்து உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களுக்கு அந்த நினைவு கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த நிந்தை வந்து அவர்களுக்கு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மனம் திரும்பி அவங்க வந்து தங்களை தனவர உணர்ந்து மனம் திரும்ப வரைக்கும் அவங்களுக்கு அந்த என்ன இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம சத்தியத்தை கொடுத்தாச்சு. அப்புறமேட்டுக்கு பாபிலோனோட ரியாக்ஷன், அதுக்கப்புறம் சகோதரர்கள் எப்படி அதுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்றத பார்த்துட்டோம். அப்புறம் வந்து அவங்கள இப்போ பாபிலோன்ல இருக்கிறவங்களுக்கு அறிவு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம சத்திய சகோதரர்களுக்கு அறிவு கிடைச்சிருச்சு. இப்ப அந்த அறிவு கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு என்ன அவசியமா இருக்குது, இப்போ எவ்வளவு அறிவு கிடைக்க வேண்டும், அந்த அறிவின் அளவு அவசியமா இருக்குதா அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். சோ அறிவு வந்து மிகவும் அவசியமான காரியம் அப்படின்னு நம்ம வந்து பாராட்டுறோம். ஆனா வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து வார்த்தைகளையும் நம்ம கவனிக்க வேண்டும். அவர் வந்து 1 கொரிந்தியர் 8:1 விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளின் விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் அறிவு உண்டா என்று நமக்கு தெரியுமே.
அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஸோ அறிவு மிகவும் அவசியமான ஒரு காரியமாக தான் இருக்குது. ஆனாலுமே வந்து ஆஹ் இங்க வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து அறிவு வந்து இருமாப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. அன்பே வந்து பத்தியத்தையே உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து எதுக்கு இந்த அறிவு அவசியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கிருபையில வளர்வதற்கு அறிவு வந்து மிகவும் முக்கியமா இருக்கு. நம்ம தேவனுடைய குணாதிசயங்களை அறிவதற்கு வந்து அறிவு முக்கியமா இருக்கு. ஏன்னா அறிவு இல்லாம தேவன் எப்படிப்பட்டவருங்கிறதே நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. அவருடைய இயல்புகளை பத்தி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஸோ நம்மளோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அறிவு முக்கியமா இது இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் நம்மளுடைய முக்காட்டை நமக்கு அறிவு இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம ஒரு முக்காட்டு கீழே இருக்கோம். அந்த முக்காட்டை தூக்குறது அறிவை மூலமா தான் நமக்கு தூக்குறவரா இருக்கிறாரு. அதன் மூலமா அதிகமாக நம்ம கண்கள் தெரிகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் ஒரே விதமா அறிவு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. எல்லோரோட மென்டல் கெப்பாசிட்டியும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் வந்து சத்தியத்தை அதிகமாக படித்து தியானிக்க அபியாசிக்கிற சக்தி உடையவர்களா இருப்பாங்க. சில பேர் கொஞ்சமான சத்தியத்தை பெற்றுக்கொள்ற தகுதியுடையவர்களா இருக்கிறாங்க. ஸோ ஒருவருடைய திறமைக்கு தாண்டி சத்தியத்தை அவங்க அறியணும்னு தேவனை எதிர்பார்க்கல அப்படிங்கிறத பாக்குறோம். தேவன் வந்து அவருடைய ஜனங்களை வந்து தம்முடைய குமாரனுடைய குணத்தை கொண்டுதான் வந்து நியாயம் தீர்க்கிறாரே தவிர அவங்க எவ்வளவு அறிஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சு நியாயம் தீர்க்கல. ஆனாலும் அறிவு முக்கியமான காரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஆஹ் எல்லோருக்கும் ஒரே விதமான புரிதல் உள்ள ஆனாலும் அறிவு முக்கியமா. ஏன்னா வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் எது மூலியமா வரும்னா அறிவு எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவு மூலியமா தான் கேரக்டர் டெவலப்மெண்ட் வரும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ நிகழ்காலத்துல யாரெல்லாம் வந்து யாருமே வந்து பூர்ண அறிவுடையவர்களாக இல்லை. எல்லாரும் ஒரு விதத்துல குறைவுள்ளவர்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஹ் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நம்மளோட பிற்கால பலன் வந்து நம்மள அறிவை கொண்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் குறைவாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம எல்லாரும் குறைவான அறிவுல தான் இருப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனாலும் யாரெல்லாம் வந்து கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிலகான சத்தியத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதை நியாயந்திருக்கப்படுவதற்கு அவங்களுக்கு அறிவு கிடைக்கும். அறிவோட முக்கியமான காரியமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம சுத்திகரிக்கப்படுறதற்கு தான் அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். அறிவை வந்து பெற்ற பிறகு யாரெல்லாம் தம்முடைய சத்தியத்தோடு சேர்ந்து பொறுப்பை சுருக்கி கொண்டார்களோ, அதாவது வந்து நிறைய அறிவு கிடைச்சிருச்சு. அந்த கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதிகமா வேலை செய்யணுமே தவிர அவங்களோட பொறுப்புகளை யாரெல்லாம் சுருக்கி கொள்றார்களோ அவங்க வெளிச்சத்தை பெறதுக்கு தகுதியற்றவர்களாக ஆறாங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையில இருந்து அதிகமான அறிவு வந்துச்சுன்னா இன்னும் அதிக வேலையை தான் செய்யணுமே தவிர நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம சுருக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அவர்கள் வந்து சத்தியத்துக்கு தகுதியற்றவர்கள். ஒருவேளை அந்த மாதிரி பொறுப்புகளை சுருக்கி கொண்டாங்க, அந்த வெளிச்சத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லை அப்படின்னா வந்து அந்த சத்தியத்துக்கு தகுதியற்றவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா அப்போஸ்தலர் ஆஹ் கிறிஸ்துவுக்கு வந்து உண்மைத்துவமாக பற்றி பேசும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:4-5 பார்க்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:4-5 சகோதரரே, அந்த நாட்கள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்துக்கு உள்ளவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கு இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. நம்ம வந்து சத்தியத்தின் பிள்ளைகளா இருக்கும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். நம்ம இருளின் பிள்ளைகளா இல்லை. நம்ம சத்தியம் கிடைக்க கிடைக்க அதிகமாக பிரயாசிகளாகவும் நிறைய வேலைகளை செய்யறவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவன் சொல்லும் காரியம் கர்த்தருடைய உண்மைத்துவமான ஜனங்கள் வந்து சத்திய அறிவை தேடி வருவாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்வார்களா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அவங்க வந்து சுத்திகரிக்க தேவையான சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்வாங்க. ஒவ்வொரு சகோதரனும் அவங்க திறமைக்கு தக்கவாறு தான் சத்தியத்தை அறிஞ்சு கொள்வாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் சில காலம் அடிப்படையான சத்தியத்தை கண்டிப்பா அவங்க வந்து அறிந்து கொள்வாங்க. காலப்போக்கத்துல வந்து அவங்க அடிப்படையான சத்தியத்தை அறிந்து கொள்வாங்க. ஏன்னா ட்ரினிட்டியில இருந்தவங்களுமே கூட ஒரே தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு சத்தியத்தை அவர்கள் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இதுதான் இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள சொன்னோம்னா பாவத்தின் சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு பாவத்தின் சாபம் வந்து மரணங்கிறது இல்லாம அவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு பாவத்துக்கு சம்பளம் வந்து நித்திய நரக வேதனைன்ற ஒரு தவறான கருத்துல வந்து மூதாதையர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய முயற்சிக்கு அது சரியாதான் நினைச்சாங்க. ஆனா வந்து இந்த அடிப்படையான சத்தியம் வந்து பெரிய அளவுல அவங்க தப்பறையோடு கலந்திருந்தது. இந்த முழு உலகமும் பெரிய கப்பலின் கீழே இருந்து ஸோ யாரெல்லாம் விழித்து கொண்டார்களோ அவர்கள் பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. இவ்வளவு நாளா வந்து எவ்வளவு தப்பறையான காரியத்தின் கீழே நம்ம இருந்தோம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு. அவர்கள் தேவன் தந்த இந்த உண்மையான சத்தியத்துக்கு எவ்வாறு நம்ம அறியாமல் இருந்தோம் அப்படிங்கிற
சத்தியத்தை அவங்க உணர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு அடுத்தபடியா இவங்களுக்கு இப்ப சத்தியம் கொடுக்கப்பட்டுருச்சு. அவங்க யாரெல்லாம் இந்த சத்தியத்தை அறிஞ்சும் வேலை செய்யாம இருந்தவங்களுக்கு என்ன காரியம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் வந்து சத்தியத்தை எல்லாம் பெற்றுட்டும் அதை அவங்க உண்மைத்துவமா இல்லாம இருக்கிறவங்க வந்து அழுகையும் பற்கடிப்புமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறோம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால் நம்ம முழு அறிவை அடைவோம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம அறிவை அடைஞ்சு கொண்டுதான் இருப்போம். மற்றவர்களும் வந்து வந்த உடனே அவங்க எல்லா சத்தியத்தையும் தெரிஞ்சுக்குவாங்கிறது கிடையாது. நம்ம சுவிசேஷ யுகத்திலிருந்து அறுவடை காலத்துல இருக்கிறோம். இப்பொழுது வந்து தேவனுடைய சத்திய அறிவு வந்து முழு உலகத்துக்கும் பரவி இருக்கு. அதே சமயத்துல எதிராளியானவனும் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சத்தியத்தை வந்து ஜனங்களுக்கு படிப்படியாக படிக்க முடியாத அளவுக்கு தடை செய்யறான். அவன் அவதூறு அப்படிங்கிற அந்த தூசியை பரவ செய்து அவர்களுடைய கண்களை குருடாக்குறான். ஏன்னா அப்ப இருந்த அந்த தேவனுடைய ஜனங்கள் வந்து எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா, உலகப்புறமான உமிகள், வெண்ணெய் எடுக்கப்பட்ட அந்த சத்தில்லாத பால் போன்ற ஆகாரத்தை உண்டவர்களாகவும் தேவனுடைய வார்த்தை என்னும் சுத்தமான ஆகாரம் கிடைக்காமல் பசியில இருக்கிறவர்களா இருந்தாங்க. நாம் அவர்களை கிட்டி சென்று அவர்களுக்கு பலமான ஆகாரத்தை நம்ம கொடுக்கிறதா இருக்கணும். நம்ம அறிந்தவரை எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமோ அப்பொழுது வந்து சத்தியம் வந்து அதிகமாக வளருமோ அந்த நாட்கள்ல வந்து நிறைய பேர் அழுகையும் பற்கடிப்பும் அவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா வந்து தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து அவங்க நின்றாங்க. யாரெல்லாம் சத்தியம் அதிகமா தெரிய அவங்க வந்து நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றோம் அப்படிங்கறத அறியும் பொழுது அவங்களுக்கு அழுகை பற்கடிப்பும் உண்டாகும். ஏன்னா வந்து மகா உபத்திரத்துல செல்றவர்களாக அவங்க செய்த தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நம்மில் சிலர் வந்து கர்த்தருடைய சத்தத்தை வந்து ஆரம்ப காலத்திலே கேட்டிருந்தோம். அறுவடையின் ஆரம்ப காலத்துல கேட்டிருந்தோம். சிலர் அவங்களுக்கு வந்து அதிக பொறுப்பு உடையவர்களா இருக்கு. சிலர் வந்து அதுல வந்து கொஞ்சம் காலம் கழிச்சு கேட்டிருந்தோம். பாபிலோனின் பாவத்திலிருந்து அறிந்து அதுல இருந்து யாரெல்லாம் வெளியில வந்தாங்களோ அவர்கள்லாம் வந்து தேவனுடைய பக்கமா இருக்கிறாங்க. யாரெல்லாம் அதை அறிஞ்சு வந்து வெளியில வராங்க இருக்காங்களோ சாத்தானின் பக்கத்துல இருக்கிறாங்க. இதை வந்து போட்டோ டிராமா கிரியேஷன் அந்த புத்தகத்துல பாஸ்டர் ரசல் வந்து எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அவருடைய பொறுப்பை அறிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த பாபிலோன் வந்து வெளியில வர்றதுதான் நம்மளோட கடமையா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுதான் இந்த சத்தம் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பாடமா இருக்கு. தேவன் இதை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. தேங்க்யூ. இதுல முக்கிய பாயிண்ட் என்ன இந்த ப்ரெசென்ட்ல யாராவது சொல்லுங்க. சத்தியத்தை அறிஞ்சவங்க அந்த பாபிலோனை விட்டு வெளியே வரணும். அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச சத்தியத்துக்கு தக்கதாக நடந்து கொள்ளணும். சரி, சத்தியம் தட்டும்போது அது செவி கொடுக்கணும். டிசிஷன் மேக்கிங் அது வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில டிசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டன்ட். சத்தியம் வந்து தட்டும் போது நம்ம பலவிதமான தப்பு எண்ணங்கள், பிரிஜுடிஸ், முன்சாய்வு எண்ணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பிரிஜுடிஸ்க்கு தப்பு எண்ணம் சொல்லலாம், முன் சாய்வு எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தடையாக இருக்கும். அதை நம்ம மேற்கொண்டு யோசித்து சிந்தித்து இந்த டாக்மெட்டிசம்ங்கிறத விட்டுட்டு சத்தியத்தை பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது என்று பார்க்கணும், இல்லையா? சரி, இதை தவறி விட்டுட்டோம்னா அது ஒரு திரும்பவும் கதவத்தின் தட்டுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, இல்லையா? பாபிலோனை விட்டு வெளியே வருவதற்கு அந்த சத்தத்தை கேட்டு நம்ம வெளியே வரணும். இது பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லி சபை ஒருவேளை குறிப்பாக நம்மெல்லாம் பாபிலோனை விட்டு வந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ளேயும் இந்த பாபிலோனுடைய கேரக்டர்லாம் இருக்கும். அதுலேருந்து நம்ம வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சுத்திகரித்து கொண்டே வந்து கொண்டே இருக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி வரும்போது தான் அந்த முழுமையாக பாபிலோனை விட்டு வெளியே வர முடியும். அப்பொழுது நமக்கு சத்தியங்கள் அதிகம் கிடைக்கும், புரிதலும் உண்டாகும். நம்ம சில காரியங்கள்ல சத்தியத்தை புரியலைன்னா, ஏன் புரியலைன்னா அதுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு சத்தியத்தை புரியாம அதை புரிவதற்கு ட்ரை பண்ணாம அதுக்கு பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அடுத்த சத்தியம் கிடைக்காது. அப்போ நிச்சயமாக சத்தியத்தை கீழ்ப்படிய தான் மேலும் மேலும் சத்தியம் நமக்கு புரியும், அல்லது அதுக்கு தடையாகத்தான் இருக்கும். அதனால நம்ம எவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு போகிறோமோ அவ்வளோத்துக்கு தான் பாபிலோனை விட்டு நம்ம வெளியே வர முடியும் என்று பார்க்குறோம். சரியா? சரி, இப்போ 2 பிரசங்கத்தை கேட்டோம். ஒன்று நியாயப்பிரமாணம்,
நியாயப்பிரமாணம் என்று சொன்னோடனே நீதி நீதி என யோசிப்போம். அதுல என்ன இருக்கு? அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது. இந்த காரியத்துல நாம் பார்த்தோம். ஆக நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான காரியங்கள், வேதாந்த காரியங்கள் எல்லாமே அன்பினால் அடிப்படையான காரியங்கள். இந்த அன்பினால் அடிப்படையான காரியங்களை யோசித்து நாம் அதை பிறருக்கு செயல்படுத்துவது தான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது இல்லையா? அப்போ நம்மிடத்தில் அன்பு காணப்பட வேண்டும். இது எளிதான காரியம் அல்ல. நாம் சுயநலத்தில் வாழ்கிற ஆட்கள், சுயநலத்தினாலே உண்டாக்கப்பட்டவர்கள், உலகத்தனத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கவனித்து கான்சியஸா நம்ம என்ன செய்யணும்? எஃபோர்ட் எடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஓகேயா? சரி.